உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் குருப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு பகவானின் ரிஷபராசி சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை செய்யாது. செலவுகளை திட்டமிட்டு கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். வீண் செலவுகள் தவிர்க்க இயலாதவை என பல வழிகளிலும் பணவிரயமாகும். சில தருணங்களில் கடன் வாங்குவதை தவிர்க்க இயலாது. திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும். கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பது குரு பகவானால் ஏற்படும் சிரமங்களை குறைக்கும். கணவன் மனைவியரிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு பரஸ்பர அந்யோன்யம் குறையும். நெருங்கிய உறவினரிடையே பகையுணர்ச்சி மேலிடும். உத்தியோகம். உத்தியோகத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் அனுகூலமாக இருந்தாலும் குரு பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இல்லை. ராகுவும் அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டிருக்கிறார். கடினமாக உழைத்தும் நல்ல பெயர் கிடைப்பது கடினமே. உயர் அதிகாரிகளின் கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றி கவலையை ஏற்படுத்தும். இருப்பினும் சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதால் உங்கள் வேலைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். இருந்தாலும் அதில் பூரண திருப்தி இருக்காது. தொழில் வியாபாரம். குரு பகவானின் சஞ்சாரம் வர்த்தகத்துறையினருக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். சனி பகவான் சாதகமாக இருப்பதால் நல்ல விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்கும். குரு பகவானின் நிலையினால் அதிக அலைச்சலும் அடிக்கடி வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். அதன் காரணமாக அசதியும் ஏற்படும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு உடல் ஓய்விற்கு கெஞ்சும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் பணவிரயம் அதிகமாகவே இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் பிரச்சனைகள் ஏற்படும். கலைத்துறையினர். குரு பகவானின் ரிஷபராசி சஞ்சார நிலை உங்களுக்கு அதிக அனுகூலத்தை பெற்றுத்தர வாய்ப்பில்லை. வருமானம் ஒரே சீராக இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் தடங்கல்களும் தாமதங்களும் கவலையும் உண்டாகும். கிடைக்கும் வாய்ப்புகளிலும் வருமானம் எதிர்பார்ப்பை விட குறைவாகவே இருக்கும். அவசியமற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிடில் வருட கடைசியில் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும். அரசியல் துறையினர். அர்த்தாஷ்டக ராசியில் ராகு அமர்ந்துள்ள நிலையில் குரு பகவானின் ரிஷபராசி மாறுதல் ஏற்படுகிறது. வரும் ஒரு வருட காலத்திற்கு ரிஷபராசியிலேயே தங்கியிருக்கிறார் குரு பகவான். அதனால் அளவோடுதான் நன்மைகள் ஏற்படும். மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு உண்டு. ராகுவின் நிலை உங்கள் கட்சியினரே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடும் என்பதை எடுத்து காட்டுகிறது. மாணவியர், இந்த ஆண்டு முழுவதும் கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்கும் என்பதை குரு மற்றும் புதனின் சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. வியாழ பகவானின் ரிஷபராசி சஞ்சாரம் கோல்சார விதிகளின்படி உங்களுக்கு நன்மை செய்யாது. விவசாயத்துறையினர். வயல் பணிகளில் கடின உழைப்பு இருக்கும். பல தருணங்களில் பணத்தட்டுப்பாடு ஏற்படும். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். அதிக செலவினாலும் வெயிலினாலும் தேவைக்கு அதிகமான மழையினாலும் பயிர்கள் பாதிக்கப்படும். பெண்மணிகள். குரு பகவானின் ரிஷபராசி சஞ்சாரம் பெண்மணிகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குடும்ப நிர்வாகத்தில் சிரமங்கள் ஏற்படும். கணவன் மனைவியரிடையே அந்யோன்யம் பாதிக்கப்படும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு குடும்ப கவலைகளும் பிரச்சனைகளும் கவலையை அளிக்கும். திருமண வயதில் உள்ள பெண்மணிகளுக்கு வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும். பரிகாரம். ராகு மற்றும் குருவிற்கு பரிகாரம் அவசியம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுவதும் நல்லது. நன்றி.